ஆசிரியர்களே, என் அன்பான சக மாணவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் நடுவதற்கல்ல, நம் முன்னோர்கள் செய்த தியாகங்களை நினைவு கூறுவோம். நமது சுய உரிமையை, நமது சுதந்திர உரிமையை மீட்டெடுத்த நாளை போற்றும் நாம் இந்த நாளை கொண்டாடுகிறோம். இந்த நாள் மிகவும் முக்கிய வாய்ந்த தேசிய பெருமைக்குரிய நாள். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த புனிதமான நாளில்தான் பல ஆண்டுகால போராட்டத்திற்கும் தியாகத்திற்கும் பிறகு இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது. அன்னைய ஆட்சியில் நமக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை, நமது தேசத்தின் விடுதலையை துணிச்சலான போரை நடத்தி பல மகத்தான போராட்ட வீரர்கள் நமக்கு பரிசளித்தனர். சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, ஒரு சித்தாந்தம், ஒரு இயக்கம். பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்களுக்கு மறுக்கப்பட்ட பிறப்புரிமை, அவர்கள் காலனித்துவ சக்திகளுக்கு எதிராகவும் அவர்கள் அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராகவும் சொந்த அச்சங்களின் எதிராகவும் இந்த நாளை நமக்கு பரிசளிக்க போற நேரம். இன்று நாம் சாதாரணமாக தோன்றும் காற்றை சுவாசிக்கிறோம், ஆனால் அது ஒரு சுதந்திர தேசத்தின் நம்பிக்கை கொண்டவர்களின் தியாகம், போராட்டங்கள் மற்றும் அழியாத ஜீவன்களின் வாசனையை கொண்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் நாம் நமது தேசிய கீதம் பாடும் போதும், ஒவ்வொரு முறையும் நமது தேசிய கொடி காற்றில் அசையும் போதும் அது நமது சுதந்திரத்தை மட்டுமல்ல, அதை அடைய மேற்கொண்ட பயணத்தையும் போராட்டத்தையும் குறிக்கிறது. சுதந்திரம் என்பது கடந்த காலத்தை நினைவுபடுத்துவது மட்டுமல்ல, அது நமது எதிர்காலத்தை வடிவமைப்பது பற்றியது. மாணவர்களாகிய நாம் தேசத்தின் நாளைய தீபமேற்றுபவர்கள். சுதந்திரம் மற்றும் சுதந்திரத்தின் மதிப்பை புரிந்து கொண்டு நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பாடங்கள், தார்மீக கதைகள் மற்றும் அன்றாட நடைமுறைகள் மூலம் பொறுப்புள்ள குடிமக்களாகவும் சமூகத்திற்கு நேர்மறையாக பங்களிப்பும் கற்பிக்கப்பட வேண்டும். என் சக மாணவர்களை கேட்டுக்கொள்கிறேன், நம்மை பற்றிய சிறந்த பதிப்பாக மாறும். நமது நாட்டை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வோம். நம் முன்னோர்களின் தியாகம் வீணாகாமல் நமது தொழிலில் சிறந்து விளங்குவோம். பச்சாதாபம், பொறுப்புணர்வு மற்றும் தகவல் அறிந்த குடிமக்களாக இருப்பதன் மூலம் நமது Yeah.